ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேலரி ஸ்லிப் தான். பே ஸ்லிப் ஆஃப் செப்டம்பர் 2024ஓட சேலரி ஸ்லிப் போட்டிருக்கேன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் படிக்கிற சமயத்தெல்லாம் நமக்கு தோணும், ஒரு டல்லாக இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ சேலரி வரும், நம்ம படிச்சுட்டு வந்து வேலைக்கு போனோம்னா நம்மளுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. ஆஹ் இது நமக்கு இப்போ நம்ம வந்து நம்ம படிக்கிற காலத்தில் வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸே அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு 5,000 வச்சு ஓட்டியிருப்போம். இல்லை சில பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000 ஓட்டியிருப்பீங்க. சில பேர் அதுக்கே வந்து வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து நம்ம வேலை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி சேலரி வரும், எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீம்லேயே இருந்திருப்போம். சில பேர் வந்துட்டுனா சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. சில பேர்த்துக்கு அது எப்படின்னே தெரியாது. ஆஹ் நான்லாம் சொல்கிறேன், நான் படிக்கிறப்போ வந்துட்டுனா எனக்கு ரொம்ப டவுனாக இருக்கிறப்போ, ரொம்ப படிச்சுட்டு வந்து டவுனாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அப்போ தான் சும்மா போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளவு, இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பேன். சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸே 5,000 தான். நான் சொன்ன நம்ப மாட்டேங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் 5,000 தான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அதுதான். என்ன இந்த இவ்வளோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட 1 இயர் எக்ஸ்பென்ஸை 1 மந்தில் தர்றாங்க. ஓகேங்களா? இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் அதை தான் வந்து எப்படி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணாலே நான் முடிவு பண்ணது. நானும் போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன் யூடியூப் வீடியோவில், இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அந்த கால்குலேஷன் போட்டு பேசிக்கு, டிஏ, ஐஹெச்ஆர்ஏ இதெல்லாம் போட்டு 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 தான் வந்து ஒருத்தனா பார்ப்பாங்க, காட்டுவாங்க. யாருமே டேரெக்டாக பே ஸ்லிப்பை காட்டி பார்த்ததில்ல. நான் டேரெக்டாகவே பே ஸ்லிப்பே காட்டிடுவோம். நம்ம நான் ஜாயின் பண்ணி நான் ஜூலை எண்டில் ஜாயின் பண்ணேன். செப்டம்பரில் தான் வந்து எனக்கு பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆச்சு. 2 மந்த்து அந்த இதுக்கான அரியராக போட்டாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்துக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பனாகவே டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஏன்னா இது பல பேர்த்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பின்னாடி இப்போ வந்து ப்ரிலிமினரி முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பார்டரில் இருப்போம். நிறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் வராது. ஸோ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ அந்த சமயத்தெல்லாம் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். இதை பார்க்குறப்போ வந்துட்டுனா ஓகே நம்மளுக்கு எவ்வளோ சேலரி வரும், நம்மளோட 1 மந்த் எக்ஸ்பென்ஸ் வந்து 1 இயர் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே தர்றாங்க. ஸோ நம்ம ஒழுங்காக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் உட்காந்து படிப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டுனா சில மோட்டிவேஷனுக்காக தான் வந்துட்டுனா இந்த வீடியோ போடுறேன். ஆஸ் யூஸ்வல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் லாஸ்ட் நடந்த குரூப் 2வில் வந்துட்டுனா சில சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எடுத்தேன். அதனால் என் ப்ரைஸ் இப்போ தான் வந்துட்டுனா நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மித்தவங்களுக்கு எதுவும் வந்துட்டுனா இது இல்லை. இதில் வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது வந்து லெவல் 12 போஸ்ட்டு. லெவல் 12 அண்ட் எபோவ் வந்துட்டுனா வேரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா டிஸ்பிளே பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்துட்டுனா போடுறேன். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்கள், இதில் எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி நம்பர், இது வந்து ஒரிஜினல் பே ஸ்லிப்பு. ஓகேங்களா? ஒரிஜினல் பே ஸ்லிப்பு தான் வந்து இப்படி தான் இருக்கும். இது செப்டம்பர் மந்த்துக்கானது. இப்போ செப்டம்பர் 2024, அதாவது போன மந்த்து. நான் இப்போ அக்டோபர் 1 போடுறேன். இது வந்து போன மந்த்துக்கான பே ஸ்லிப்பு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டியூட்டி பே வந்து உங்களுக்கு 35,600. பேசிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 35,600. இதில் டியர்னஸ் அலவன்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா 50% 17,800. சென்ட்ரல் லெவலில் வந்து ஜூலை 2024 53% ஆக்கிட்டாங்க டிஏ. இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது அரியராக வந்துடும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 50%ங்கிறப்ப 70,800 வந்து டியர்னஸ் அலவன்ஸு. ஹச்ஆர்ஏ எடுத்துக்கிட்டோம்னா 4,200. நான் வந்து இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறங்காட்டி வந்து 4,200. இதுவே வந்து நம்ம வேறு சிட்டியில் ஒர்க் பண்ணுறப்ப இது வேரியேஷன்ஸ் ஆகும். இது வந்து பேசிக் பே பொறுத்து ஹச்ஆர்ஏ வந்து போடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பேசிக் பே வந்து 35,600 அப்படிங்காட்டி 35,400 டு 37,800 வரைக்குமே இதே ஹெச்ஆர்ஏ தான். ஓகேங்களா? ஸோ அதனால் குரூப் டூவில் வர்றவங்களுக்கும் குரூப் 2 ஏல
லெவல் 12க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெச்ஆர்ஏ தான் இருக்கும். இது சென்னை சிட்டிங் ரேட்டு வந்து 4200 வருது. இதுவே அதர் சிட்டிஸ் அது வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு கிரேட் இது வந்து கிரேட் 1 சிட்டிங் ரேட்டு 4200, கிரேட் 2 சிட்டிக்கு வந்து 3000 சம்திங் வரும், கிரேட் 3க்கு வந்து ஒரு அமௌண்ட்டு, கிரேட் 4க்கு வந்து 800 900 வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹெச்ஆர்ஏ வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். சிட்டி கம்பன்சேஷன் அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா 800 இருக்கும். ஓகேங்களா? சிட்டி கம்பன்சேஷன் அளவு வந்து சென்னையில் மட்டும் 800 கொடுப்பாங்க. ஓகேங்களா? மெடிக்கல் அலவன்ஸ் வந்து 300 வந்து கொடுத்துருவாங்க. இந்த மெடிக்கல் அலவன்ஸ் வந்து அந்த சைடு பிடிச்சிருவாங்க. இது வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆகிறது. இது வந்து கிராஸ் வந்து எடுத்துட்டோம்னா 58,700. இப்போது இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், அரௌண்ட் 60,000 பக்கம் வந்து வரும். இந்த சேலரி வந்து நம்மளோட கிராஸ். ஓகேங்களா? கிராஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 58,700. உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் டிடக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த 58,700ல இது ஃபுல்லாக இது வரைக்கும் இப்போ இந்த சேலரி தான் வந்து உங்களுக்கு வந்து இது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து மொத்தமாக வந்து வராதது. இது வந்து டோட்டலாக நம்மளோட பேரில் இருக்கிறது வந்து 58,700. இதில் டிடக்ஷன் என்ன மாதிரி பிடிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் டிடக்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிபிஎஸ்சிக்கு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு 5,340. ஓகேங்களா? 5,340 வந்து பிடிப்பாங்க டிடக்ஷனு. இதில் சிபிஎஸ்சிக்கு மட்டுமே இவ்வளோ போகும். இப்போ சிபிஎஸ்சி தான் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிபிஎஸ்ன்னு ஃபாலோ பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமாக மாற்றுறதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேபி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஎஸ்சியில் என்னவா இருக்கும் அப்படின்னா 5,340 நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இதே அளவுக்கு கவர்மெண்ட் வந்து 5,340 இது வந்து பார்த்திங்கன்னா 5,340 எப்படி பிடிப்பாங்கன்னா, இந்த பேசிக் ப்ளஸ் டிஏ கூட்டி அதில் இருக்கிற 10% வந்து பிடிச்சிருப்பாங்க. இதே அளவுக்கு வந்து பென்ஷன் இது சிபிஎஸ்க்காக வந்து கவர்மெண்ட்டும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5,340 நம்மகிட்ட வந்து பிடிக்கிறது, கவர்மெண்ட் வந்து 5,340 வந்து போடும். மொத்தமாக வந்து 10,680 ரூபாய் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்ல 1 மந்த்துக்கு வந்து ஆட் ஆகும் அக்கௌண்ட்டில், சிபிஎஸ் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஃபியூச்சரில் யூபிஎஸ்ஸாக மாறலாம், அது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமாக மாறலாம். இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. 2025 ஏப்ரல்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. மேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபியூச்சர்ஸில் வந்துடும். அது வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் 50% ஆஃப் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் சர்வீஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் ஸ்கீம் தான். பென்ஷன் ஸ்கீம்ஸ் பற்றி வந்து தான் நான் தனியாக உங்களுக்கு வந்து நான் பேசுகிறேன். இதில் வந்து என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 5 ரூபா பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து சொல்லிட்டு அது 295 பிடிப்பாங்க. 10 lakhs வரைக்கும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னா இது வந்து இந்த 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் ஃபண்டில் பிடிச்சி ஏதாச்சும் ரொம்ப எக்ஸ்பென்ஸான மெடிக்கல் இதுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இதுக்கு பிடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பெனிஃபிட் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்காக கொடுக்குறது. இப்போது இது 5 lakhs ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 lakhs வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இடையில எடுத்துட்டாங்க அப்படின்னா அவரோட நாமினிக்கு வந்து 5 lakhs கொடுப்பாங்க. அப்போ அந்த ஃபனரல் எக்ஸ்பென்ஸு. ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 2000 அப்படின்னா 2000 ஆரம்பிக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்டு 70 rupees வந்து ரெகுலராக மந்த்லி பிடிப்பாங்க. அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்போ வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து மொத்தமாக வந்து 5,820 வந்து தான் பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஸ்டாச்சுரரி டிடக்ஷன். இன்கேஸ் ஆஃப் நீங்கள் ஏதாச்சும் வந்து அட்வான்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்க, இல்லை ஏதாச்சும் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பிடிப்பாங்க. நான் எதுவுமே இது வரைக்கும் வாங்கலை. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. 5,820 வந்து பிடிப்பாங்க. இது வந்து மொத்தமாக 58,700. இப்போ நமக்கு அக்கௌண்ட்டில் மந்த்லி எவ்வளோ கிரெடிட் ஆகும் சார் அப்படின்னு தான் எல்லாத்துக்கான கேள்வி இருக்கும். இது எல்லாம் கழிச்சது போக வந்துட்டுனா உங்களுக்கு மந்த்லி வந்து 52,880 வந்து கிரெடிட் ஆகும் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியாக. ஓகேங்களா? நீங்கள் போய் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி லெவல் 12 அண்ட் எபோவ் ஜாபுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 52,880. இதுவே வந்து லெவல் 16 லெவல் 13 ஒரு 3,000 4,000 வேரியேஷன்ஸ் வரும். அவ்வளோதான். 3,000 கூட வேரியேஷன்ஸ் இருக்காது, ஒரு 2,000 வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 54,800 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இப்போ நீங்கள் இதில் குரூப் 2ல் போனீங்க அப்படின்னா வந்துட்டுனா 54,800 அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லப்பாடிட்டு இந்த லெவல் 12 லெவலில் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே 52,880 வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற சேலரி படி
இப்போது நீங்கள் இதை பார்க்குறப்போ இது குரூப் 2 ஆஸ்பிரன்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, இல்லை நிறைய பேர் வெளியிலேருந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து போட்டிருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிக்கிறீங்க, மெயின்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் வர்றப்போ வந்து ஒத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? இந்த சேலரி வந்து டிஏ வந்து 3 டிஏ வந்திருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ வந்துருக்குன்னா மொத்தம் 3 டிஏ வந்திருக்கும். இன்னும் 2 வருஷத்துல இல்லை 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பே கமிஷன் போட்டுருவாங்க. பே கமிஷன் போட்டால் இது வந்து நல்லா சேலரி ஆயிரும். ஓகேங்களா? இந்த 50,000 52,800 அப்படிங்கிறது வந்துச்சுன்னா 75-80 வரைக்கும் வந்ததுன்னா போகலாம், பே கமிஷன் வந்தால். ஓகேங்களா? இன்னும் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் வந்ததுன்னா பே கமிஷன் வந்துடும். ஸோ இது நல்ல சேலரி. ப்ளஸ் வந்து யூபிஎஸ் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன், பழைய பென்ஷன் ஸ்கீம் மாதிரி வந்துடும். என்னென்ன கான்ட்ரிபியூஷன் நம்ம மட்டும்தான் அமௌண்ட் பிடிப்பாங்க, பழைய பென்ஷன் ஸ்கீமில் நம்ம மட்டும்தான் அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அப்படிங்கிறப்ப 50% சேலரி அப்படிங்கிறப்ப வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது, ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேங்களா? பே ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்லிப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் இந்த லெவலில் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அக்கௌண்ட் நம்பர் இது டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பே ஸ்லிப் வந்து இது ஒரிஜினல் பே ஸ்லிப்பு செப்டம்பர் 2024க்கான பே ஸ்லிப்பை தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ சேலரி என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட்டாக இருக்கும். தயவு செஞ்சு படிங்க, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. சார் குரூப் 2 படிக்கலாமா, குரூப் 2 படிக்கலாமா, அதெல்லாம் கேட்டே இருக்கணும்னா படிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒன்று, இன்னும் சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. உங்கள்கிட்ட இப்போதைக்கு இப்போ 150, 155, 156 அவங்கெல்லாம் போட்டுக்கிறவங்களுக்குலாம் வந்துன்னா குரூப் 2 கன்ஃபார்ம் வரும். அப்படிங்கிற இடத்துல வந்துட்டுனா நீங்கள் என்ன பண்ணால் புத்திசாலிதமாக குரூப் 2 படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டுனா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குரூப் 2 படிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சேலரி ஸ்லிப்பு. இவ்வளோ சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் லெவல் 10க்கான சேலரி ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு இந்த லெவல் 10க்கான சேலரி வந்து எவ்வளோ வரும்னு நினச்சி கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான பே ஸ்லிப்பே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.